12ஆம் இடம்ங்கிறது சுக்கிரன் என்ற கிரகத்துக்கு ஒரு தோஷமான இடம் கிடையாது. இவர்களுடைய சுகம், கம்ஃபர்ட், லக்ஸரி எல்லாம் மேலும் அபிவிருத்தியாகக்கூடிய இடம் தான். இப்போ இத்தனை நாள் அடி வாங்கின மோசம் போன இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஓரளவுக்கு இனி கம்ஃபர்டான ஒரு லைஃபை டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இந்த 2ஆம் இடத்தில் குருவும் சூரியனின் சேர்க்கை என்பது இவர்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் தான். இவர்களுடைய வார்த்தைகள் ரொம்பவும் தெளிவாகவும் வெட்டு 1 துண்டு 2 என்பது போல் இருக்கும். வெளியில கிளம்பும்போது ஐயோ காசு இல்லையே, பேங்க்ல இருக்குமோ இல்லையோ, அங்க போயிட்டு செலவுக்கு காசு இல்லைன்னா யாரையாவது ஜிபேல அனுப்ப சொல்லி அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்காமல் பாக்கெட்டில் பணம் இருக்கும். அதுவே இவர்களுக்கு ஒரு பேரானந்தம். லைஃப் பார்ட்னருக்கு, வியாபார கூட்டாளிக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன் எவ்வாறு இருக்கிறது, கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை விவரமாக காணப்போகிறோம். வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சாட்டர்ன், சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் இப்பொழுது மீனராசியில் இருக்கிறார். ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார். இந்த பக்கம் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார். இது நாள் வரை ரிஷப ராசியில் அமர்ந்த சுக்கிரன் இப்பொழுது மிதுன ராசியில் அமர்ந்து விட்டார். வருடாந்திர கிரகங்கள் அனைத்துமே செட்டில் ஆகிவிட்டது சார், கிரகங்கள் எல்லாம் நன்றாக செட்டில் ஆகிவிட்டது சார், நாங்கள் தான் சார் இன்னும் செட்டில் ஆகவில்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. ஜூன் மாதம் முழுவதுமாகவே சுக்கிரன் மேஷ ராசியில் அமர்ந்து மாதத்தின் கடைசியில் ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜூன் 15 தேதி அளவில் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மேலும் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் ரிஷபத்தில் ஜூன் 5 தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு பிறகு ஜூன் மாதம் 23ஆம் தேதி அவர் கடகராசிக்கு வர இருக்கிறார். மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் 8 தேதி அளவில் சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைய இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசிக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வருடாந்திர கிரகங்கள் 4 கிரகங்களுமே இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ராகு என்பதும் இதற்கு குரு பார்வை என்பதும் இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். 10ல் ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வுன்னு தான் ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. 10ஆம் அதிபதி 11ல், அதாவது ஜீவனாதிபதி லாபஸ்தானத்திற்கு செல்வது என்பது தொழில் மற்றும் பாக்கியம், இதன் மூலம் நிறைய லாபங்களையும் அபிவிருத்திகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இதனால் வரை ஜென்ம ராசியில் இவர்களுக்கு குரு பகவான் அமர்ந்திருந்தார். நிறைய விஷயங்கள் இவர்கள் போய் முடக்கி லாஸ் ஆனது மட்டும்தான் மிச்சமாக இருந்தது. இதனால் வெளியே சொல்ல முடியவில்லை. அவ்வளவு பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ராசியை விட்டு குரு வெளியே வந்து விட்டதனால் இவர்களுக்கு அந்த ஜென்ம குரு விலகிவிட்டது. புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தது. இவர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் இவர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களையும் கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது கேது பகவான் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். மாதாந்திர கிரகங்களை எடுத்துக்கிட்டோம்னா இவர்களுடைய ராசியாதிபதி இவர்களுக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சயனஸ்தானத்தில் அமர்கிறது. இந்த மாதம் முழுவதுமே 12ஆம் இடம்ங்கிறது சுக்கிரன் என்ற கிரகத்துக்கு ஒரு தோஷமான இடம் கிடையாது. இவர்களுடைய சுகம், கம்ஃபர்ட், லக்ஸரி எல்லாம் மேலும் அபிவிருத்தியாகக்கூடிய இடம் தான். இப்போ இத்தனை நாள் அடி வாங்கின மோசம் போன இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஓரளவுக்கு இனி கம்ஃபர்டான ஒரு லைஃபை டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ராசியில் சூரியன் என்பது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அவர்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும், என்ன இத்தனை நாள் விட்டதை திரும்ப பிடிக்கணும் இல்லையா, அதுக்கு ரொம்பவும் வேகமாக ஓடுபவர்களாக
இருப்பார்கள். பிறகு 15 தேதிக்கு பிறகு இந்த சூரியன் என்பவர் இவர்களது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போக இருக்கிறது. இந்த 2ஆம் இடத்தில் குருவும் சூரியனின் சேர்க்கை என்பது இவர்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் தான். இவர்களுடைய வார்த்தைகள் ரொம்பவும் தெளிவாகவும் வெட்டு 1 துண்டு 2 என்பது போல் இருக்கும். இதையும் தவிர இவர்கள் கொடுத்த வாக்கை இனி காப்பாற்ற முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நாள் வரை இவர்களால் கொடுத்த வாழ்க்கை காப்பாற்ற முடியவில்லை. இனி குடும்பத்தில் சுபகாரியங்கள் என்பது நடக்கும். வெளியில கிளம்பும் போது ஐயோ காசு இல்லையே, பேங்க்ல இருக்குமோ இல்லையோ, அங்க போயிட்டு செலவுக்கு காசு இல்லைன்னா யாரையாவது ஜிபேல அனுப்ப சொல்லி அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்காமல் பாக்கெட்டில் பணம் இருக்கும். அதுவே இவர்களுக்கு ஒரு பேரானந்தம். அப்போ ராசியில் இவர்களுக்கு புதன் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல், இதனால் பல பேரை ஈர்க்கக்கூடியது, நல்ல யோசனைகள் சொல்லக்கூடியது, கல்வியில் நல்ல தேர்ச்சி, புது புது யுக்திகளை கையாள்வது, இதன் மூலம் பலரது ஈர்ப்பை நம் பக்கம் பெறக்கூடிய அமைப்பு. பிறகு இந்த புதன் என்பவர் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது. அப்போ இவர்களுக்கு நல்ல வருமானம் என்பதை இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக புதன் என்பவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். மேலும் சூரிய புத ஆதிபத்தியமும் இவர்களுக்கு 4ஆம் பாவத்துக்கு அதிபதி, 5ஆம் பாவத்துக்கு அதிபதி, 11ஆம் பாவத்துக்கு அதிபதி இணைவு என்பது ஒரு உயர்வான இணைவாக இருக்கிறது. சார் நீ சொல்றத பார்த்தா ரிஷபத்துக்கு எல்லாமே 100க்கு 200 மார்க் வர்ற மாதிரி இருக்கு சார், நல்லா பாருங்க சார், எங்கேயாவது ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கான்னு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டா 2 ஆங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, செவ்வாய் என்ற கிரகம் இவர்களுக்கு கேதுவுடன் 4ஆம் வீட்டில் சேருகிறது. இப்போ இங்கு ரிஷபத்துக்கு செவ்வாய் என்பவர் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். 12ங்கிறது விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ விரயாதிபதி சுருங்குகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய விரயம் சுருங்குகிறது, செலவு சுருங்குகிறது, லாஸ் சுருங்குகிறது. ஒரு 100 ரூபா லாஸுங்கிறது ஒரு 10 ரூபா லாஸாக மாறுகிறது. இதை நம்ம ஒரு பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கலாம். ஆனால் இங்கு செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் வழக்கமான இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீடு இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஸ்லோவா இருக்கிறது ஒரு மைனஸா எடுத்துக்க முடியாது. லைஃப் பார்ட்னருக்கு, வியாபார கூட்டாளிக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். இதனால இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் ஃபுட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவும் காரமான ஃபுட்டு, அவுட் சைடு ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கும்போது இந்த பழைய ஃபுட்டு இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்றாங்க பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஒரு ஃப்ரெஷ் ஃபுட்டு எடுத்துக்கொள்வது என்பது ரொம்பவும் முக்கியம். இதை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடம் வீடு, வாகனம், மனை. ஸோ உங்களுடைய இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர், ஒரு சின்ன கோளாறுன்னு வந்தால் ஆரம்பத்திலேயே நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் முடித்து விட வேண்டும். குறிப்பா இந்த கோளாறு ரிப்பேர் எல்லாமே இவர்களுக்கு தெற்குலையும் தென்மேற்கிலும் ஏற்படும். என்ன சார் அப்படின்னா, செவ்வாய் என்பவர் தெற்கு சவுத் டைரக்ஷனை குறிகாட்டுகிறார். ராகு கேது தென்மேற்கு ஆட்சி செய்யக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு, ஒரு பிளம்பிங் ஃபால்ட்டு, இல்லைன்னா மோட்டார் ரிப்பேரு, இல்லைன்னா கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் வந்தால் தொடக்கத்திலேயே நீங்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கள். இதை மட்டும் செய்தால் போதுமானது. மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த ஜூன் மாதம் வெகு நாட்கள் பாலுக்காக அழுகக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு உணவு கிடைத்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் ரொம்பவும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் சுமந்து கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான மாதமாக இருக்கிறது. பரிகாரம்னு வரும்பொழுது திங்கட்கிழமைகளில் நீங்கள் மகா கணபதி வழிபாடு செய்வதும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயில், உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன முருகன் கோயில் இருக்கு பாருங்க, வடபழனியாக இருக்கலாம், இல்லைன்னா திருத்தணியாக இருக்கலாம், இல்லைன்னா இவர்களுக்கு குன்றத்தூர், மயிலம், இந்த மாதிரி உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பிரதானமான முருகன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமைகளில் போய் ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.